ஃப்ரூட் என்ற ஒரு அற்புதமான பானத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். உடம்புக்கு நல்லது பண்ற பல விஷயங்களை இந்த ஃப்ரூட்ல நீங்க சேர்த்திருக்காங்க. நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன், நீங்க பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஆட் பண்றாங்க, ரெண்டாவது சுகர் ஆட் பண்றாங்க. இந்த சுகர் வந்து ஆவுனா எல்லா குளிர்பானங்கள்லையும் வந்து கண்ட மேனிக்கு சுகரை விடுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அது ஒரு மலிவான போதை. ஒரு 100 ml வந்து அவங்க எவ்வளவு சுகர் சேர்க்கிறாங்கன்னா 15.6 கிராம் சுகர் 100 கிராம்ல சேர்க்கிறாங்க. அதாவது 600 ml கிட்டத்தட்ட 93 கிராம் சுகர் வந்து சேர்க்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் சுகர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 600 ml அப்போ ஒரு 100 கிராம் வரும்போது இவ்வளவு சுகர் இருக்கும் பாருங்க. இந்த அளவு சுகர் வந்து இந்த ஒரு பாட்டில் சேர்க்கிறாங்க. WHO ரெக்கமெண்ட் பல இடத்துல சொல்லியிருக்காங்க 25 கிராம் தான் ஒரு நாளைக்கு சாப்பிடணும். அப்படின்னா இந்த ஒரு பாட்டில் நிறைய ட்ரிங்க்ஸ் நீங்க குடிச்சீங்கன்னா 4 நாளைக்கு வேற எந்த ஃபுட்ல இருந்தும் சுகர் எடுக்க கூடாது. ஸோ இதுல வந்து 11.2% மேங்கோவோட உண்மையான பல்ப் சேர்க்கிறாங்க. அதனால தான் அவங்க கண்டெய்ன் ஃப்ரூட்னு போட்டிருக்காங்க. அவ்வளோ சிம்பிளாலாம் நீங்க நினைக்க கூடாது. உண்மையிலேயே இந்த 600 mlக்கு கிட்டத்தட்ட 11.2% வரும்போது 67 கிராம் அளவுக்கு மேங்கோவோட உண்மையான பல்ப் வந்து அவங்க சேர்க்கிறாங்க. ஒரு சராசரி மேங்கோ வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் அப்படின்னா இந்த 67 கிராம் மேங்கோவோட பல்ப் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மேங்கோ சராசரியா வேணும். ஒரு 160 170 கிராம் மேங்கோ இருந்தால் தான் நம்மளால வந்து 67 கிராம் பல்ப் வந்து எடுக்க முடியும். இன்னைக்கு 2 மேங்கோ நீங்க குறைஞ்சது ஒரு 40 ரூபா கொடுக்கணும். அப்ப 1/2 லிட்டர் உங்களுக்கு 40 ரூபா தராங்கன்னா நீங்க வாங்கிட்டு பேசாம போதானே செய்யணும். கேட்கறதும் நியாயம் தான். சரி, அடுத்ததா என்ன ஆட் பண்றாங்கன்றது நம்ம பார்ப்போம். ஸோ INS 330 என்ற அசிடிட்டி ரெகுலேட்டர் சிட்ரிக் ஆசிட் இது வந்து அசிடிட்டி ரெகுலேட் பண்றதுக்காக எடுக்கிறாங்க. அதிகமா எடுக்கும்போது பல் சொத்தை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அடுத்து ஸ்டெபிலைசர் 466 கார்பாக்சைல் மெத்தில் செல்லுலோஸ் இதோட டெக்ஸ்டரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அது ஒன்றும் பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் உள்ள ஐட்டம் கிடையாது. அடுத்தது நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃபிளவரிங் சப்ஸ்டன்ஸ். புரியுது இல்லையா? நேச்சுரல் கிடையாது, மேங்கோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கலை வந்து யூஸ் பண்றாங்க. குறிப்பா அது லினோலா இருக்கலாம், அது வேற ஏதாவது இருக்கலாம். அதை வந்து தெளிவாங்க கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து மீடியமா எடுத்துக்கிறதுல பெரிய பிரச்சனை கிடையாது. அடுத்ததா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் INS 211 இதுதான் ஏற்கனவே பெப்சிக்கு மிரண்டாவுக்கு இருந்த பிரச்சனை. இந்த INS 211ன்றது சோடியம் பென்சோனேட். இது விட்டமின் சி கூட நம்ம குடிக்கிறோம், ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறோம். இந்த ஜூஸ்க்குள்ள இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ் கூட விட்டமின் சியும் அதிகமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா பென்சீம் என்ற வேதிப்பொருள் உருவாகும். அது லாங் டைம்ல வந்து கேன்சர் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அதை பத்தி படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ குழந்தைகளோட உணவுல வந்து இதை தடை பண்ணியிருக்காங்க. பொதுவாக குழந்தைகளோட உணவுல இந்த சோடியம் பென்சோனேட் இருக்கக்கூடாது அப்படின்றது. இதோட கலருக்காக வந்து INS 110 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க இந்த மாதிரி பாத்தீங்களா மஞ்சள் கலர்ல அப்படி ஒரு மாதிரி ஆரஞ்சு இல்லாம அப்படி ஜூஸ் அப்படியே உண்மையிலேயே மேங்கோ ஜூஸ் இப்படி இருக்காது. இதை விட ஒரு பட்டி மேல போயிருக்கு இல்லையா ஜூஸ். இந்த கலருக்கு காரணமே இந்த INS 110 தான். அது எங்க இருந்து எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? பெட்ரோலியத்துல டிரைவ் பண்றாங்க. நான் சொல்றதெல்லாம் போயின்னா நீங்க போய் படிச்சு பாருங்க. நார்வே நாட்டிலையும் ஃபின்லாண்ட்லையும் இந்த பொருளை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம ஃப்ரூட்டிக்குள்ளாடி ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளைகளுக்கும் இந்த வேதிப்பொருளுக்கும் லிங்க் இருக்கே தான் ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இது வந்து மனிதனுக்கு குடிக்கிறதுக்கோ உண்பதுக்கோ உகந்த பொருள் கிடையாது பெரிய அளவில். ஒரு மாங்காய் போடுற பாடை பார்த்தீங்களாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க குடிங்க, ஒரு லிமிட்டா குடிங்க, கொஞ்சமா குடிங்க. அதிக அளவில் குடிக்கிறது வந்து சேஃப்டி கிடையாது. இது ஏன் சுய விருப்பத்தில் பேசுறது இல்லை, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற கண்டென்ட்டை தான் நான் பேசுறேன். சரியா? தேங்க்யூ.